நெகேமியாவின் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளலாம். 8வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். நெகேமியாவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் நாம் படிக்கலாம். நெகேமியாவினுடைய அந்த புஸ்தகத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் பாவம் செய்து பாபிலோனுக்கு அடிமையாய் போய் மறுபடியும் திரும்பி வந்த ஒரு சூழ்நிலையாக அது இருக்கிறது. பாவத்தினாலே அவர்கள் எங்கே அடிமையா போயிட்டாங்க? இஸ்ரேல் பாபிலோனுக்கு அடிமைகளாக போனாங்க. எத்தனை வருஷம் அங்கே இருந்தாங்க? 70 வருஷம் அங்கே அடிமைகளாக இருந்தார்கள். அதன் பின்பதாக ஆண்டவர் அவர்களை மறுபடியுமாய் சொந்த தேசத்திற்கு கொண்டு வருகிறார். இதற்கு முந்தின புஸ்தகம் எஸ்ரா என்று சொல்லி அழைக்கப்படுகிற புஸ்தகமாக இருக்கிறது. எஸ்ராவின் புஸ்தகம். எஸ்ராவும் ஜனங்களை அங்கே பாபிலோனிலிருந்து அழைத்து கொண்டு வருகிறான். அவனுடைய தலைமையிலும் ஜனங்கள் வந்தார்கள். பாபிலோனுக்கு போகும்போதும் 3 கட்டமா போறாங்க. சரி, நெபுகாத் நேசார் இஸ்ரவேல் மேலே படையெடுத்தது 3 முறை படையெடுக்கிறான். முதல் முறை கொஞ்சம் பேரை கொண்டு போகிறான். 2வது முறை சிலரை கொண்டு போகிறான். 3வது முறை முழுமையாக பட்டணத்தை அழித்து விட்டு எல்லா ஆலயத்தினுடைய பணிமுட்டுகளை எல்லாம் என்ன பண்ணிடுறான்? எடுத்து கொண்டு போகிறான். திரும்பி இஸ்ரேல் ஜனங்கள் பாபிலோனிலிருந்து வரும்பொழுது 3 கட்டமாக அவர்கள் முதல்ல வந்தது செருபாபேலுடைய தலைமையிலே வருகிறார்கள். பின்பதாக எஸ்ராவினுடைய தலைமையிலே வருகிறார்கள். அதன் பின்பதாக நெகேமியாவின் தலைமையிலே வருகிறார்கள். சரி, அதனால்தான் அந்த எஸ்ராவின் புஸ்தகத்தையும் பார்க்கிறோம். எஸ்ரா ஆசிரியனாக இருந்தபடியினாலே அவன் தேவாலயத்தை கட்ட முற்படுகிறவனாக காணப்படுகிறான். நெகேமியாவை பார்க்கும் பொழுது அவன் அலங்கத்தை கட்டும்படியாக முயற்சி எடுக்கிறான். அலங்கம்னா இது கோட்டை, சுற்று சுவர்லன்னா பாதுகாப்பு கிடையாது. அப்ப அவன் ஆசாரியனா இருந்ததுனாலே எஸ்ரா ஆலயத்தை கட்டினான். ஆனா முழுமையை கட்டி முடிக்கவில்லை. அதன் பின்பதாக நெகேமியா அலங்கத்தை கட்டிட்டு அவங்க வீடுகளையும் கட்டினார்கள். ஓரளவுக்கு அது முழுமையாக மாறுகிறது. 6வது அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு ஏலூல் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. டேட்லாம் சொல்லியிருந்தா அதனுடைய அர்த்தம் என்ன? சரித்திரம் அது. சரியா, சரித்திரம். நம்ம அடுத்த ஆதியாகமத்தில் அடுத்த அதிகாரத்துக்கெல்லாம் போகும் பொழுது வெள்ளம் எப்போ வந்ததுன்னு சொல்லி இன்னைக்கு காலையில் கூட பார்த்தோம். நோவாவினுடைய 600வது வயதிலே அது வந்துச்சு. ஏறக்குறைய அவன் 1 ஆண்டு காலம் அந்த தண்ணி நின்று கொண்டே இருந்தது. 40 நாட்கள் தான் மழை பெய்தது. எந்த நாளிலே மழை ஆரம்பிச்சிச்சு, எப்ப நின்றுச்சு, அதுக்கப்புறம் ஜலம் பிரவாகித்து கொண்டு இருந்ததுன்னா நல்லா பாஞ்சிட்டு இருந்துச்சு. தண்ணி அமைதலாகவே இல்லை. அதுக்கப்புறமா தண்ணீர் என்னாச்சு? அமைதலாச்சுலாம். இதெல்லாம் டேட் வைஸா சொல்லு. ஒரு டைரி ஒருவன் உட்கார்ந்து எழுதுவானால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது. எதுவுமே கதை கிடையாது. இது உண்மையாய் நடந்த சம்பவம். காலையில பார்த்த அந்த ஜலப்பிரளயம் உலகம் முழுவதுக்குமான ஜலப்பிரளயம். சரியா? அது சிலர் நினைக்கிறாங்க லோக்கல்ல ஏற்பட்ட வெள்ளம், தண்ணி அந்த இடத்துல நிறைஞ்சிருச்சு. இல்லை, காலையில சொன்னேன், வேத வல்லுநர்கள் சொல்றாங்க 700 கோடி மக்கள் இந்த பூமியில் அந்த நாட்டில் வாழ்ந்தார்கள். அப்பனா அவங்க எவ்வளவு பரம்பி வாழ்ந்திருக்க வேண்டும் இல்லையா? ஆண்டவர் ஜனப்பெருக்கத்தை விரும்பினார், அப்படிதான் ஆசீர்வதித்தார். நிச்சயமாய் ஆரம்ப நாட்களே அப்பெல்லாம் குடும்ப கட்டுப்பாடுலாம் என்ன கிடையாது. அதனால ஜலம் அப்படியே பெருகிட்டு அது தேவன் விரும்புகிற ஒரு காரியமாக இருந்தது. அதெல்லாம் நம்ம பார்க்க, அதெல்லாம் சரித்திரம். அதே போல இங்கே வாசிக்கும் போது 52 நாள்ல முடிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு முடிச்சிருந்திருக்கலாம். ஆனா சொல்லுகிறார் ஏலூல் மாதம் 25ஆம் தேதியிலே அது முடிவடைந்தது. டேட் வைஸா அவங்க எழுதி வைக்கிறாங்க. இன்றைக்கு ஆரம்பமாச்சு, இன்றைக்கு முடிவடைகிறது, எல்லாமே சொல்லப்பட்டதாக காணப்படுகிறது. சரியா? அதன் பின்பதாக பார்ப்போமானால்
7வது அதிகாரம் 73வது வசனத்தை பாருங்க. 7வது அதிகாரம் 73வது வசனத்துல ஆசாரியரும் லேவியரும் வாசல் காவலரும் பாடகரும் ஜனங்களில் சிலரும் நிதனிமியரும் இஸ்ரவேலர் அனைவரும் தங்கள் தங்கள் பட்டணங்களிலே குடியேறினார்கள். 7ஆம் மாதமான போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பட்டணங்களில் இருந்தார்கள். அதுவும் டேட் எழுதி எந்த மாதத்துல அவங்க எல்லாம் குடியேறி முடிச்சுட்டாங்க. அப்ப ஏற்கனவே அவங்களுக்கு இடம் பிரிச்செல்லாம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. சிலர் வந்து அலங்கத்துக்கு வெளியில இருந்தாங்க, சிலர் வந்து அலங்கத்துக்குள்ள இருந்தாங்க. ஸோ அவங்களுடைய நிலம் எங்க இருக்கிறதோ அங்கே குடியேறினார்கள். மறுபடியுமாக அவர்கள் குடியேறினார்கள் சொல்லி வாசிக்கும். இப்படி அவங்க ஓரளவுக்கு செட்டில் ஆன உடனே, ஆனா பாபிலோன் வந்து எல்லாருமே திரும்பி வரல. பாபிலோனுக்கு அடிமையாக போனவங்க எல்லாமே திரும்பி வந்தாங்கன்னா இல்லை. சிலர்லாம் எங்கேயே கம்ஃபர்டபுளா நினைச்சிட்டாங்க. 70 வருஷம் வாழ்ந்தாச்சுப்பா, நிச்சயம் 2 சந்ததி ஆயிருக்கும், அப்ப இங்கேயே இருந்துருவோம், நம்ம தாத்தா கல்றெல்லாம் எங்க இருக்கு, பாபிலோன்ல தான் இருக்கு, இதெல்லாம் எதுக்கு விட்டுட்டு போகணும்னு சொல்லி நல்ல வேலையில் இருந்திருக்கலாம், வசதியாக இருந்திருக்கலாம், அப்படியே அவங்க இருந்துட்டாங்க. ஆனால் தேசத்தையும் தேவனையும் ஆலயத்தையும் நேசிக்கிற மக்கள் என்ன பண்ணாங்க, புறப்பட்டு வந்தாங்க. நம்ம ஊர்ல கூட ஒரு பழமொழி உண்டு இல்லை, கோயில் இல்லாத வீட்டுல ஊர்ல குடியிருக்க வேண்டாம் சொல்லி. தெய்வனை தேடுகிறது மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆலயத்துக்கு வருவதற்கு வசதியாக நாம் வாழ வேண்டும். அதாவது எருசலேமிலே தேவாலயம் இருந்தது, ஆனா ஒவ்வொரு ஊர்லயும் என்ன இருந்துச்சு, ஜெப ஆலயம் இருந்தது. அது நடந்து போற தூரத்துல அது இருக்கும், ஒவ்வொரு ஊர்லயும் இருந்துச்சு. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அவர்கள் என்ன பண்ணினார்கள், கூடினார்கள். வருஷத்துக்கு 3 முறை எங்க போவாங்க, ஆண்கள்லாம் எருசலேமுக்கு போவாங்க. அது பெரிய தேவாலயம். பண்டிகை நாட்களில் அவர்கள் அங்கே ஆண்டு அந்த ஒழுங்கெல்லாம் வைத்திருந்தார். ஏன்னா அன்றைக்கு பிரயாண வசதிகள் இல்லாததுனாலே நடந்து போக வேண்டும். அதனாலே அது வந்து ஒவ்வொரு வாரமெல்லாம் அவங்க போயிட்டு வர முடியாது. ஆனா அதுக்கு வசதியாக தான் ஜெப ஆலயங்கள் அங்க ஊர்களிலே இருந்தது. அங்கதான் வந்து அவங்க வேதத்தை எடுத்து படிப்பார்கள். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருந்துச்சு. 12 வயசு வரைக்கும் ஒரு யூத பையனுக்கு வீட்டில் சொல்லி கொடுப்பாங்க வேதத்தை. 12 வயசானோடனே அவங்க போவான், தேவாலயத்தில் போய் சில காரியங்களை கற்றுக்கொள்கிற ஆசிரியரிடத்துல கற்றுக்கொள்கிறவனாக இருப்பான். அந்த ஒழுங்கெல்லாம் இருந்தது. அப்போ ஒரு வயது வரும் பொழுது அவன் வேதத்தை அறிந்தவனாக அந்த பையன் இருப்பான். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நான் உங்கள்கிட்டலாம் கெஞ்சுற காரியம், காலையில் வந்து குழந்தனாலும் என்ன பண்ணுங்க, தூக்கிட்டு வாங்க, அழுதாலும் பரவாயில்ல, நாங்களும் கொஞ்சம் சகிச்சுக்கிறோம், நீங்களும் கொஞ்சம் என்ன பண்ணுங்க சகிச்சுக்கிறோம். எதுக்காக, அந்த பிள்ளைக்கு காதில் அது விழுகணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஞாயிற்றுக்கிழமை படிக்கிறதுக்காக வீட்டில் விட்டுட்டு வந்தீங்கன்னா அது உங்க குற்றம். படிக்கிறது நிறைய இருக்கு, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் ஒரே ஒரு நாள் பிள்ளைங்கள் ஏதாவது படிக்கணும், நீ சனிக்கிழமை அதை முடிச்சுட்டு சொல்லணும். அல்லது மத்தியானம் வீட்டுக்கு போகிறோம், 3 மணி வரைக்கும் 4 மணி வரைக்கும் இருக்குது, அதில் ஹோம்ஒர்க் முடி, சாயங்காலம் எங்கே போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு, எங்கள் அப்பா அம்மாலாம் அப்படிதான் எடுத்துகிட்டு போனாங்க. இன்றைக்கெல்லாம் சைக்கிள் தான் இருந்துச்சு. 4 பிள்ளைங்க எங்கள் அப்பாவுக்கு. அப்போ முன்னாடி ஒருத்தர் உட்காந்துருப்பான், சீட்டில் ஒருத்தர் உட்காந்துருப்பான், அப்புறம் பின்னாடி ஒருத்தர் உட்காந்துருப்பான், பெடலில் ஒருத்தர் நிற்பான்னு நினைக்கிறேன். அப்படிதானே பப்பி? எஸ்எஸ் காலனிலேருந்து திண்டுக்கல் ரோடு அங்கே தான் சர்ச் இருந்துச்சு, மானியர் சந்துன்னு சொல்லியாங்க. ரோடு பைபிள் ஸ்டடி விட மாட்டாங்க, எதையும் விட மாட்டாங்க. ஒவ்வொரு நாளும் கூட்டிகிட்டு போகிறாங்க. நடந்தான் போக முடியும், சைக்கிளில் ஓட்டிகிட்டுலாம் போக முடியாது. ஏன்னா பிள்ளைங்க இத்தனை பேர் இருக்கிறதுனால அப்பா அம்மா நடந்து வருவாங்க, பிள்ளைங்க சைக்கிளில் கூட்டிகிட்டு போனாங்க. அதனுடைய அருமை எங்களுக்கு அன்னைக்கு தெரியல, ஒரு கூட்டம் கூட மிஸ் பண்ண மாட்டாங்க. அது இன்றைக்கு எங்களால் அதை உணர முடியுது. அந்த வசனம் எங்களை அறியாமலே எங்கே போயிடுச்சு, உள்ளே போயிடுச்சு. அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். விளையாட்டாக இருக்காதீங்க. அதுக்கப்புறம் பிள்ளைகளுக்கு வந்து உலகம் வேற காரியத்தை சொல்லி கொடுத்துரும். உலகம் வேற காரியங்களே எல்லாருக்குமே சொல்லி கொடுக்கும்னு வச்சுக்கோங்க. அப்ப வேதத்தை சரியாக கற்றுக்கொள்ளவில்லையானால் பிள்ளைகளால போராட முடியாது, ஜெயிக்க முடியாது. அதுதான் உண்மைன்னு நம்பிடுவாங்க. பிள்ளைங்க ஆண்டவர்கிட்ட விலகி போயிடுவாங்க. ஏன்னா வாலிப வயசுல வரும்போது போராட்டம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் உலகத்துல. அந்த போராட்டத்துல நிக்கணும்னா அவங்களுக்கு எது தெரியணும், வேதவசனம்.
அப்ப இப்ப அவங்க அடிமையா போனாங்க, திரும்பி வந்துட்டாங்க, அலங்கங்கள் கட்டியாச்சு, வீடுகளை ரெடியாகி குடியேறிட்டாங்க. அடுத்து என்ன செய்தார்கள் என்பதுதான் இன்னைக்கு பார்க்க போகும். சரியா? 8வது அதிகாரம் எடுத்துக்கலாமா? முதல் வசனத்தை நாம் பார்க்க போகும். சரியா? அலங்கம் ரெடி ஆயிடுச்சு, ஆலயம் கூட அறகுறையா இருந்தாலுமே ஓரளவுக்கு கட்டி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீடுகள் ரெடி, எல்லாம் குடியேறியாச்சு. வாசிக்கிறேன் முதல் வசனம். ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் வாசலுக்கு முன்னால் வீதியிலே ஒருமனப்பட்டு கூடி கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று வேதபாரகனாகிய எஸ்ராவுக்கு சொன்னார்கள். ஜனங்கள் எல்லாம் ஒரு இடத்துல கூடுறாங்க. இந்த தண்ணீர் வாசல் என்றதான் ஒரு குறிப்பிட்ட இடம், அங்க நல்ல விசாலமாக இருந்திருக்க வேண்டும். அங்கே கூடுகிறார்கள். எல்லாரும் சேர்ந்து ஒருமனப்பட்டு கூடினார்கள் சொல்லி அங்க வாசிக்கிறோம். யாரும் கட்டாயப்படுத்தல, எல்லாரும் எங்க வந்துட்டாங்க வாங்க. அப்புறம் சொல்றாங்க, ஆசாரியனாகிய எஸ்ராவிடத்துல சொல்லுகிறார்கள், வேதபாரகனாகிய எஸ்ராவிடத்துல சொன்னாங்க, மோசேயின் நியாயப்பிரமாண புத்தகத்தை கொண்டு வர வேண்டும். எதற்காக? நீங்க வாசிக்க நான் கேட்கணும். அதான் இந்த வேத புஸ்தகம் தொகுக்கப்பட்ட இடம் பாபிலோன் என்று தான் சொல்றாங்க. அது ஒழுங்குபடுத்தப்பட்ட இடம், அதுதான் அங்கதான் அப்படி சொல்றாங்க. பழைய ஏற்பாடு, இது முழு வேதாம் கிடையாது. பழைய ஏற்பாடு தொகுக்கப்பட்ட காலங்கள் அதுதான். அதுலதான் எஸ்ராவை பற்றி நம்ம வாசிக்கும் போது, எஸ்ரா எடுத்துக்கிறீங்களா? முந்தின புஸ்தகம் 7வது அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்க. எஸ்ராவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். எஸ்ரா வேத பாரகன். ஆசாரியனுடைய வாயிலே ஜனங்கள் எதை தேடுவார்கள் சொல்லியிருக்கு? வேதத்தை தேடுவார். இன்றைக்கு ஆசாரியர்கள் யாரு? நம்ம தானே, நான் மட்டும் கிடையாது. ஒவ்வொருவரும் ஆசாரியர்களா இருக்கிறோம். இப்ப ஜனங்கள் நம்முடைய வாயை பார்ப்பாங்க, நம்ம தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணணும்? சொல்லணும், ரெடியா இருக்கணும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண சொல்லி பவுல் சொல்லுகிறார். நீங்க தான் எனக்கு சாட்சிகள் என்று சொல்லிட்டு அவர் போயிட்டார். அப்ப தேவனுடைய வார்த்தையை நம்ம அறிந்து வைத்திருக்க வேண்டும். இங்க சொல்லும் பொழுது சொல்லுகிறார், வேதத்தை ஆராயவும், ரிசர்ச் பண்ண தெரியணுங்க உங்களுக்கு. சரியா? ரிசர்ச்னா வித்தியாசம் தானே? இல்லை, வேதத்தை ஆராய வேண்டும். இங்க எப்படி எழுதியிருக்கு, அங்க அப்படி எழுதியிருக்கு, என்ன ஏது எல்லாமே ஆராய பழக வேண்டும். தவறு கண்டுபிடிப்பதற்காக என்ன, அதனுடைய ஆழங்களை காணுவது. என்ன காரணம்? ஆண்டவருக்கெல்லாம் எழுதிச்சிருக்காங்க. இப்ப ஆராயவும். 2வது காரியம், அதன்படி செய்யவும். இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நியாயங்களையும் உபதேசிக்கவும். எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். இருதயம் பக்குவப்பட்டிருக்க. எதற்காக? ஆராய்வதற்காக, அதன்படி செய்வதற்காக, பின்பதாக அதை உபதேசிப்பதற்காக. முதல்ல நான் ஆராய்ச்சி செய்கிறேன், அதுக்கப்புறம் நான் அதை கடைபிடிக்க ஆரம்பிக்கிறேன், பின்பதாக அதை என்ன பண்ணும்? மற்றவங்களுக்கு சொல்லித்தர. கடைபிடிக்காம சொல்லித்தரக்கூடாது. நானே செய்யாதப்ப நான் எப்படி மற்றவங்களுக்கு சொல்லித்தர முடியும்? இஸ்ரவேல் ஜனங்களை பத்தி மத்திய 23வது அதிகாரத்துக்கு வாங்க. பரிசேயர்களையும் வேதபாரர்களையும் பற்றி ஆண்டவங்க சாடுகிறார். ஏன் சாடினார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இதான் காரணம். அவங்க ஒரு நல்ல பொசிஷன்ல உட்கார்ந்து இருந்தாங்க. சரியா? புதிய ஏற்பாட்டுல 35வது பக்கம், புதிய ஏற்பாடு பின்னாடியிலிருந்து முன்ன 35வது பக்கம் 23வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். வேத பாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருந்தார்கள். உட்கார்ந்திருக்கிறார்கள். அப்ப பிரசன்ட் டென்ஸ்ல சொல்ற உட்கார்ந்து இருக்கிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? மோசைக்கு ஒரு சிங்காசனம் இருந்துச்சோ, அதுல ஏறி உட்கார்ந்துக்கிட்டாங்களோ? என்ன மோசையின் ஆசனத்தில் உட்கார்ந்து இருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? மோசையுடைய பொசிஷன்ல இருக்காங்க அவங்க. மோசை என்ன பொசிஷன்ல இருந்தா?
சொல்லுங்க. ஓகே, வழி நடத்தினான். தேவனுடைய வார்த்தையை வாங்கி ஜனங்களுக்கு கொடுத்தான். அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் சொல்ல. என்ன உண்மை உள்ளவன்? பணத்தை திருடலையோ அவன், அந்த உண்மை உள்ளவனா இல்ல. தேவன் சொன்னதையெல்லாம் யார்கிட்ட சொன்னான்? ஜனங்கள்கிட்ட. தான் ரொம்ப முக்கியமான ஒரு. தேவன் என்னிடத்துல சொல்லுகிறதை நான் யார்கிட்ட சொல்லணும்? ஜனங்களுக்கு. இப்போ புதுசாலாம் சொல்ல போறதுல இதுதாங்க. இதுல நான் வாசிக்கும் போது தேவன் என்னோடு கூட பேசுகிறதை நான் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். மார்க் 5வது அதிகாரத்தில் அஸ்தாவி பிடித்த மனுஷனிடத்துல ஆண்டு சொல்கிறா, கர்த்தர் உனக்கு இறங்கி செய்ததை மற்றவர்கள போய் உன்னை இனத்தார் இடத்துல போய் சொல். எதை சொல்லணும்? நான் அனுபவிக்கிறதே என்ன மற்றவங்கிட்ட சொல்லணும். அனுபவிக்காததை அல்ல. என் வாழ்க்கையிலே நான் அனுபவித்த ஒரு காரியம், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண காரியம், எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்த காரியம், எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்த காரியம், அதை நான் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதான் மகிழ்ச்சியான ஒரு காரியத்தை நான் எனக்குள்ள அடக்கி வச்சிட்டேன்னா அநியாயக்காரன் இல்ல. இயற்கையாவே என்ன பண்ணோம்னா, எனக்கு ஒண்ணு கிடைச்சுனா சூப்பரான ஒரு சீப்பா கிடைக்குதுங்க. இந்த மாலுக்கு போனீங்கன்னா ரிடக்ஷன் போட்டிருக்கேன், சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? நம்ம வாங்கிட்டோம்னா 4 பேர்ட்டையாவது சொல்லிடும். அது இயற்கையான ஒரு காரியம். ஆனால் சுவிசேஷத்தை மட்டும் என்ன பண்றது இல்லை, யார்கிட்டையும் சொல்றது கிடையாது. ஏன்னா அதை பத்தி நம்மளுக்கு சீரியஸ்னஸே இல்லை. எனக்கு கிடைத்த ஆசீர்வாதத்தை நான் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதான் தீமோத்தேயுக்கு சொல்கிறா, எண்ணத்துல நீ பெற்றதை உண்மையுள்ள மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள இடத்துல ஒப்புவின்னு சொல்ற. நீ மற்றவனுக்கு கொடு, அவன் போய் என்ன பண்ணும்? இன்னொருத்தனை கொடுக்கணும், அவன் போய் இன்னொருத்தனை கொடுக்கணும். அப்படியே தான் பாஸ் ஆன் பண்ணி வந்திருக்கு. அப்ப நம்ம கற்றுக்கிட்டதை முதல்ல யார்கிட்ட சொல்லணும்? பிள்ளைங்கிட்ட சொல்லுங்க, உங்க பிள்ளைகிட்ட சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்து பிள்ளைகளோடு கூட என்ன பண்ணும்? புரணி பேசிடாதீங்க. நிறைய பிள்ளைங்க கெட்டு போறதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? சபையை பத்தியும் போதகரை பற்றியும் வீட்டுல பிள்ளைங்கள் காது கேட்க புரணி பேசுறது. உங்களுக்கு அதை எப்படி பாதிக்கும்னு தெரியல. அதான் தாத்தா பாட்டியை பத்தி நீங்க மோசமா பேசுனீங்கன்னா பிள்ளைங்க யாரை மதிக்க மாட்டாங்க? தாத்தா பாட்டியை மதிக்க மாட்டாங்க. சொந்தக்காரங்களை பத்தி எல்லாம் கேவலமா பேசுனீங்கன்னா பிள்ளைங்க சொந்தக்காரங்க வீட்டுல வரப்ப மதிக்க மாட்டாங்க. அதே போல போதகரை பற்றியும் சபையை பற்றியும் மோசமாக வீட்டுல பேசினா பிள்ளைங்க போதகரையும் மதிக்க மாட்டாங்க, அவர் சொல்ற வார்த்தையும் கேட்க மாட்டாங்க. குறைகள் எல்லா இடத்துலயும் தான் இருக்கு. உங்கள்கிட்டயும் இருக்குது, என்கிட்டயும் இருக்குது, எல்லா இடத்துலயும் இருக்கிறது. தாத்தா பாட்டி மேல உங்களுக்கும் என்ன இருக்கும்? பல குறைகள் இருக்கும். அது இயற்கை. மனைவியை பத்தி புருஷனுக்கு 1000 குறை இருக்கு, புருஷனை பத்தி மனைவிக்கு 1000 குறை இருக்கு. அது குறை. நம்ம எல்லாமே குறை உள்ளவர்கள் தானே. அதையே நம்ம தூக்கி பிடிச்சிட்டு இருந்தோம்னா வாழ முடியாது. அதே போல தேவன் எனக்குன்னு கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய பிள்ளையாக வளரக்கூடிய ஒரு இடமாக தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறது சபை. அதான் ஸ்கூலை பத்தி, உங்க டீச்சரை பத்தி, ஸ்கூலை பத்தி கேவலமா பிள்ளைக்கு முன்னாடி பேசுங்க, அது படிப்பு நாசமா போயிருங்க. டீச்சர் அடிச்சாங்கன்னு வீட்டுல வந்து பிள்ளை கம்ப்ளைண்ட் பண்ணா டீச்சர் அடிக்க தான் செய்வாங்க. நீ ஒழுங்காரு, நீ உனக்கு நல்லதுக்கு தானே அடிக்கிறாங்க, நீ நல்லதுக்கா, உனக்கு நல்லதுக்கு தானே திட்டுறாங்க. அப்ப அவங்க சொல்றதை கவனிச்சு நடன்னு சொல்லணும். அப்படி சொன்னா அவனுக்கு தெரியும், ஓஹோ அப்பா அம்மாட்ட சொன்னெல்லாம் கேட்க மாட்டாங்க. அது பழகிடும். ஓகே, பெரியவங்க திட்டுவாங்க, பெரியவங்க திட்டினாலும் கேட்டுக்கணும், கவனி, கீழ்ப்படி, இப்படி சொல்லி கொடுத்தனா பிள்ளை நல்லா வருங்க. ஆனா நிறைய நேரத்துல பிள்ளைகள் கெட்டு போவதற்கு காரணம்னா தப்பா பேசுறது. அது மட்டும் செஞ்சுறாங்க, தயவுசெய்து செய்யாது. நிறைய பிள்ளைகள் நான் பார்த்துட்டேன், அவங்க பிரயோஜனம் இல்லாமல் போவதற்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா, அவங்க காது கேட்க என்ன பண்றது, கண்டமான எதையா பேசு. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது உண்மை கூட இருக்காது. ஆனா பிள்ளைங்க மனசுல என்ன பண்றோம், ஆழமா விழுந்துரும். நீங்க அதை எடுக்கவே முடியாது. பயங்கரமான ஒரு காரியம். அப்ப இந்த மக்கள் வந்து நம்ம எதை வாசம்? மத்தேயு 23:2 வாசம். வேத பாரகரும் பரிசேயரும் மோசையினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். ரொம்ப முக்கியமான பொசிஷன்ல உட்கார்ந்து இருக்கிறோங்க. ஆண்டவர் நம்மை
ஆசாரியர்களாக, ராஜாக்களாக ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த உலகத்துக்கு சாட்சிகளா ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த உலகத்துக்கு வெளிச்சமா ஏற்படுத்தி இருக்கிறார். உலகத்துக்கு உப்பாக நம்ம ஏற்படுத்தி இருக்கிறார். நம்முடைய பொசிஷனை மறந்துடாதீங்க. அப்ப அப்படி இருக்கிறவர்கள் என்ன பண்ணணும்னா, இவங்க என்ன பண்றாங்க? 3ஆம் வசனத்தை வாசிக்கிறாங்க. ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள், அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள். ஏன்னா அவங்க சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. ஆண்டவர் என்ன சொல்லி தரல தெரியுமா? அவங்க சொல்றபடி செஞ்சிடாதன்னு மொட்டையா சொல்லல. அவங்க சொல்றபடி என்ன பண்ணு செய். அவங்க பேசுறதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கு? வேற மாதிரி இருக்கு. அதனால அவங்க வாழ்க்கையை நீ பின்பற்றாத, அவங்க வார்த்தையை பின்பற்று. ஏன்னா வார்த்தை தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது என்று சொல்கிறார். 4ஆம் வசனத்தை பாருங்க. அவங்களுடைய குற்றச்சாட்டுன்னா, சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள், தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொடமாட்டார்கள். எல்லாருக்கும் இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி வாழணும், அப்படி வாழணும் சொல்லுவாங்க. தாங்கள் மட்டும் என்ன பண்ண மாட்டாங்க? செய்ய மாட்டாங்க. இவர்கள் உண்மையுள்ளவர்களா, உண்மையற்றவர்களா? உண்மையற்றவர்கள். எஸ்ராவை பத்தி பார்த்தோம். ஆராயவும், அதன்படி செய்யவும், அதை உபதேசிக்கவும் அவன் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினான். அறிவை வளர்த்திருந்தான் சொல்லலைங்க, தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். அதுக்கு தகுதியானவனாக அவன் இருந்தான் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்ப ஃபர்ஸ்ட் யாருக்கு நீங்க கற்றுக் கொடுக்கணும்னா, உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் வேதத்தை ஒவ்வொரு நாளும். 2 பிள்ளைங்க இருக்கு. ஒரு பொண்ணுக்கு ரொம்ப சேட்டை பாஸ்டர், என்ன பண்றதே தெரியல பாஸ்டர் அப்படின்னு. பிள்ளைங்க சேட்டை பண்ணதான் தெரியும். அப்புறம் கேட்டேன்ப்பா, டெய்லி பைபிள் கதை அதுங்களுக்கு சொல்லி தரியாப்பா? இல்லை பாஸ்டர். அப்புறம் சேட்டை பண்ணாமல் என்ன பண்ணும்? அதுக்கு எதை சொல்லிக் கொடுக்கணும்? நீதி கதைகள்னு சொல்லி ஆயிரக்கணக்கான கதைகள் கடையில் விற்கிது. அதுவே ரொம்ப சூப்பரான கதைகள்லாம் இருக்கு. திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, அதான் நீதி கதை. எப்படி பெரியவங்ககிட்ட நடந்துக்கணும் சொல்லு. இதில் இல்லாதாங்க, இதில் இல்லாததா வெளியில் வாங்கியெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டாம். ஒரு நாளைக்கு ஒரு கதை. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்? முதல்ல உட்காந்து படிக்கணும். முதல்ல உட்காந்து படிக்கணும். நீங்கள் மட்டும் கதை சொல்லி பார்த்துருங்க, அது உங்களை தொந்தரவு பண்ணிடும். பிள்ளை எனக்கு கதை சொல்லுங்க, நான் தூங்குறப்ப என்ன பண்ணுங்க, கதை சொல்லுங்க. முன்னாடியெல்லாம் பாட்டிகிட்ட தானே உட்காந்து கதை கேட்போம். சில நேரத்தில் பேய் கதையாக சொல்லுவாங்க. ராத்திரி 12 மணிக்கு அப்படின்னாங்கன்னா சில ராத்திரியில் தூக்கம் வராது, பயந்துட்டே வரும். பேய் கதையெல்லாம் சொல்ல வேண்டாம், சூப்பர் கதைகள்லாம் பைபிளில் இருக்கு. ஸோ அதை வைத்து பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறோம். தாவீது எப்படி இருந்தான், எப்படி கோலியாத்தை அவன் ஜெயித்தான், அதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கும்போது அதுலேருந்து நல்ல காரியங்களை அவங்களுக்கு என்ன பண்ணி கொடுக்கணும்? சொல்லி கொடுக்கணும். பிள்ளைங்க எப்படிங்க வளராமல் போவாங்க? தடை செய்யறதுன்னா சர்ச்சை கூட்டு வராதது மட்டும் தடை கிடையாதுங்க. அவங்களுக்கு அதாவது பவுல் சொல்றார், நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவன் விளைய செய்தார். அப்போ ஒருத்தர் நடணும், இன்னொருத்தர் என்ன பண்ணும்? தண்ணி ஊற்றணும். தேவன் என்ன பண்ணுகிறார்? தேவனா நட்டு தேவனே தண்ணி ஊற்றி தேவனே வளர்ச்சி ஆனா கிடையவே கிடையாது. அவர் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன பண்ணிட்டாரு? செஞ்சுட்டார், நம்ம கையில கொடுத்துட்டார். அது சொல்ல, நீ போய் சொல்லிக் கொடு. உபாகமத்தில் சொல்லும்போது, நீ உட்கார்ந்திருக்கிற போதும், எழுந்திருக்கிற போதும், வழியிலே நடக்கிற போதும், படுத்திருக்கும் போதும் என்ன பண்ணு? இவைகளை குறித்து உன் பிள்ளைகளோடு கூட கருத்தாய் பேசு. பேசிட்டே இருங்க. கதை பேசாதீங்க, புரணி பேசிடாதீங்க, அவனை பத்தி இவனை பத்தி பேசாதீங்க. அதெல்லாம் அப்பா அம்மா பாத்துக்கிறோம், அதை பத்தி நீ ஒன்றும் கவலைப்பட வேணாம் அப்படி சொல்லுங்க. ஏதாவது பிரச்சனையை பிள்ளை கொண்டு வந்தா கூட அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், உங்க வேலை படிக்கிறது. அதை அவங்க சொல்லித்தாங்க. பிள்ளை எப்படி வரும் தெரியுமா? பிள்ளைங்க சில நேரத்தில் அந்த வயசுக்கு வரப்ப தடுமாறதான் செய்வாங்க, கெட்டு போற மாதிரிலாம் தெரியலாம். ஆனா நீங்க ஒழுங்கா சத்தியத்தை சொல்லி தந்தீங்கன்னா எங்க வந்துருவாங்க? தானா வழிக்கு வந்துடுவாங்க. அவங்களால விலகி போக முடியாதுங்க, விலகி போக முடியாது. தேவன் விடவே மாட்டார், அடிச்சு கொண்டு வந்துருவாங்க. ஆனா கெட்டே போக மாட்டாங்களான்னு நினைக்காதீங்க. பிள்ளைங்க நல்ல குடும்பத்துல வளர்ந்து ஒழுங்கா வளர்க்கப்பட்ட பிள்ளை கூட என்ன பண்ணிடும்? தடுமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க சத்தியத்தை சொல்லி தந்தீங்கன்னா
ஆண்டு இழுத்து கொண்டு வந்துருவார். அதான் உண்மையான ஒரு காரியம், ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்ப எவ்வளவு பெரிய முக்கியமான ஸ்தானத்துல இருக்கோம் பாருங்களேன். இப்ப வேதத்தை போதிக்கணும், வேதத்தின்படி நானு நடக்கணும். சிகரெட் குடிக்காதரா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவே சிகரெட் வாங்கி குடிச்சாருன்னா என்ன பண்ணுவேன்? பிள்ளைய என்ன பண்ண மாட்டான்? ஓ, இவரு குடிப்பாரா, நம்ம குடிக்கூடாதா? நம்மளுக்கு நேராக பேச மாட்டான், ஆனா முணங்கிக்கிட்டே போயிடுவான். பெருசான இப்ப நேராவே கேட்டுருவான், நீங்க மட்டும் குடிப்பீங்க, நான் குடிக்கக்கூடாதா? ஏன் குடிக்கக்கூடாது அப்படிங்க. இந்த காலத்து பிள்ளைகள்லாம் சமாளிக்கவே முடியாதுங்க, நேரம் மூஞ்சிக்கு நேரம் கேட்டு. அதனால நான் படிக்கணும், நான் கடைப்பிடிக்கணும், அதுக்கப்புறம் நான் பிள்ளைகளுக்கு சொல்லிக்கணும். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதில் நான் மற்றவர்களுக்கும் அதை சொல்லி கொடுக்க வேண்டும். அப்ப இங்க அழகா அவங்க என்ன செய்யறாங்கன்னா, எல்லாம் செட்டில் ஆயிடுச்சு. இப்ப சொந்த ஊருக்கு வந்துட்டாங்க, அலங்கம் கட்டியாச்சு, குடியேறியாச்சு. அவங்க ஒருமனப்பட்டு கூடி வராங்க. எதை கேட்கறதுக்காக? தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக. 2ஆம் வசனத்துக்கு வரலாமா? அப்படியே 7ஆம் மாதம் 1 தேதியில் ஆசாரியனாகிய எஸ்ரா நியாயப்பிரமாணத்தை புருஷரும் ஸ்திரீகளும் கேட்டு அறியத்தக்க அனைவருமாகிய சபைக்கு முன்பாக கொண்டு வந்து, யார கிளியர் சொல்லி, ஆண்கள் மட்டும் கேட்டாங்கன்னு சொல்லல, புருஷரும் ஸ்திரீகளும் கேட்டு அறியத்தக்க, ஒருவேளை பிள்ளைகளா இருந்திருக்கலாம், புரிந்து கொள்ளக்கூடிய வயதுள்ள பிள்ளைகளாக இருந்திருக்கலாம். அவங்களை எல்லாரையும் வர வச்சு சபைக்கு முன்பாக எதை கொண்டு வந்தாங்க? நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்தார்கள். இப்ப ரொம்ப முக்கியமான ஒரு, அதுலயும் பாத்தீங்கன்னா 7ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே டேட் சொல்லி. சரி, 3ஆம் வசனத்தை வாசி. பிள்ளைங்களுக்கு வசனத்தை சொல்லித்தரது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் சண்டேஸ் கிளாஸ் வச்சிருக்கோம்? இங்க தொந்தரவு பண்ணுதான் மேல அனுப்புறதுக்காகவா? ஏன் தொந்தரவு பண்ணுது? இங்க நான் பேசுறது அவர்களுக்கு விளங்காது, அதனால அது தொந்தரவு. அது தொந்தரவு பண்ணது அதை போட்டு அடிக்கச்சா இல்லை, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கதைகள் சொல்லி பாட்டு சொல்லி கொடுத்து போய் அதை அந்த 1 மணி நேரம் அதுகளுக்கான கூட்டம் தான் அது நடக்கும். கன்வென்ஷன்ல தனியா பிள்ளைகளுக்கு என்ன ஏன் பிரிக்கிறோம்? அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி தரணும் இல்லையா? அதுக்காக பிரிக்கிறோம். ஸோ அந்த நேரம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இப்போ டீச்சர்ஸ் வசனம் சொல்லி கொடுக்கும்போது பெற்றோர் என்ன பண்ணுவோம்? என்னடா வசனம் சொல்லி கொடுத்தாங்க, இன்னைக்கு என்ன கதை சொல்லி கொடுத்தாங்க, படமெல்லாம் வரைஞ்சிட்டு வராங்க பிள்ளைங்க. நானே சிலர்லாம் வாங்கி பார்த்துட்டு வெரி குட்லாம் சொல்லுவேன். ஏன் வெரி குட் சொல்றேன்? அது கூட நீங்க வீட்டில் போய் என்ன பண்ணலாம், ஏன்டா படத்துக்கு வெளியில கலர் போகுது, இதுக்குள்ள வரையணும், உள்ளுக்குள்ளேயே வர நீங்க சொல்லிக் கொடுக்கணுமா வேணாமா? சொல்லிக் கொடுக்கணும். அப்ப அந்த பிள்ளைகளுக்கு அது எல்லாமே டெவலப் ஆகிட்டே வந்துட்டே இருக்கும். சிறு துளிதாங்க பெருவெள்ளம். கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மனசுக்குள்ள சரியான காரியத்தை என்ன பண்ணிட்டே இருக்கணும்? விதைச்சிக்கிட்டே இருக்கணும். எவ்வளவு உள்ள போகுதுன்னு நமக்கு தெரியாது, ஆனால் நிச்சயமா இது உள்ளே போகும், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அப்ப இவங்க ஜனங்கள் கேட்ட உடனே எஸ்ரா என்ன சொல்றாரு? சரிப்பா, இந்த தேதியில என்ன பண்ணிருங்க, நம்ம எல்லாம் கூடுவோம் அப்படின்னு சொல்லி சபைக்கு முன்பதாக அதை கொண்டு வந்தார்கள். 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதிக்கு எதிரே இருந்து காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும் புருஷரும் ஸ்திரீகளும் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களும் முன்பாக அதை வாசித்தான். எல்லாருக்கும் வாசிக்க தெரியுமான்னு தெரியல, வாசிக்க தெரிஞ்சிருக்கலாம். ஆனா அன்னைக்கு எல்லார் கையிலும் எது கிடையாது? புத்தகம் கிடையாது. அன்னைக்கு இந்த மாதிரி புத்தகம் எல்லாம் கிடையாது. தோல் சுருள் எழுதி வச்சிருந்திருக்கலாம். அந்த காலத்துல பேப்பர் கிடையாது. அன்றைக்கு அவங்க கல்லுல எழுதினாங்க, களிமண் பலகையில, அதெல்லாம் தூக்க முடியாது. எவ்வளவு தோல் சுருளே பயங்கர காஸ்ட்லி. அது இது மாதிரி சின்ன எழுத்துல எல்லாம் எழுத முடியாது, நல்ல பெரிய எழுத்துல தான் எழுதணும். எழுதி காப்பியெல்லாம் எடுக்க முடியாது, அவ்வளோ கஷ்டம் அது. அப்ப ஒரு ஊருக்கு ஒன்று இருந்தாலே பெரிய காரியம். சிலத்துல ஒரு ஊர்ல ஒன்று இருக்கும், இன்னொரு ஊர்ல இன்னொரு புஸ்தகம் இருக்கும், இன்னொரு ஊர்ல என்ன இருக்கும், வேறொரு புஸ்தகம் இருக்கும், அல்லது அதிகமான விலை கொடுத்து அந்த ஊர் வாங்கணும், எல்லாம் இருக்கு. அதில் பகுதி பகுதியாக தான் இருக்கும். முழு ஏசாயாவும் ஒருத்தட்ட இருக்குமானா இருக்காது, அது பெரிய பண்டுலாம் இருக்கும். ஸோ அந்த குறைவுகள் இருந்ததுனால ஜனங்களுக்கு வாசிக்கலாம் வாய்ப்பே
கிடையாது. அப்ப என்ன பண்ணாங்க? கேட்டார்கள். இங்க கவனம், அங்க பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சகல ஜனங்களும் எல்லாரும் கேட்கத்தக்கதா அதை வாசித்தான். அப்புறம் சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புத்தகத்துக்கு கவனமாய் செவி கொடுத்தார். எனக்கு வாசிக்கும் போது கவனிக்கிறது ரொம்ப கஷ்டம் தானே. நம்ம கையில பைபிள் இருக்குது, இருக்கும்போதே கவனம் சதுரு. கையில எதுவுமே இல்லை, அவங்க வாசிக்கிறாங்க அப்படின்னா அதுல கவனிக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். அப்ப ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா கவனமாய் கவனித்தார்கள் என்பது ரொம்ப முக்கியமான காரியம். சரி, இது 3 காரியத்தை பார்த்தீங்கன்னா அவங்க செய்ததை ஆண்டவர் அழகா சொல்லிட்டார். நெகேமியா எழுதுகிறார். அதுல 4வது வசனத்துக்கு வரும்பொழுது அது எப்படி நடைபெற்றதுன்னு சொல்லி கொஞ்சம் விளக்கங்கள் அங்கே வருகிறது. அதையும் நம்ம வாசித்து தெரிந்து கொள்ளலாம். சரியா? 4வது வசனம். வேத பாரகனாகிய எஸ்ரா அதற்கென்று மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பிரசங்க பீடத்தின் மேல் நின்றான். ஒரு பிரசங்க பீடத்தின் மேல், உயரமான இடத்துல நிறைய ஜனங்கள் நிக்கிறாங்க இல்லையா, இவன் சமமான இடத்துல நின்னானா இவன் நிக்கிறது தெரியாது, அவன் பேசுற சத்தமும் என்ன பண்ணாது, போகாது, தடுத்துரும். அதனால எல்லாருக்கும் மேல உயரமான இடத்துல எஸ்ரா நிற்கிறான். பிரசங்க பீடத்தின் மேல் நின்றான். அதுக்கப்புறம் வாசிக்கலாம். அவன் அண்டையில் அவனுக்கு வலது பக்கமாக மத்தியாவும் செமாவும் அனாயாவும் உரியாவும் இலக்கியாவும் மாசையாவும், அவனுக்கு இடது பக்கமாக பெதாயாவும் மிசவேலும் மல்கியாவும் அசூமும் அஸ்பதானாவும் சகரியாவும் மெசுல்லாமும் நின்றார்கள். இப்ப வலது பக்கத்துல எத்தனை பேர் நான் எண்ணல, சரியா? வலது பக்கத்துல எத்தனை பேரு? மத்தியா, செமாயா, அனாயா, உரியா, இலக்கியா, இல்கியா, மசையா, 6 பேரா? அடுத்தது எத்தனை பேரு? இடது பக்கத்துல பெதாயா, மிசவேலு, மல்கியா, அசுமும் அஸ்பதாத்தும் சகரியா. ஒருத்தர் எக்ஸ்ட்ரா. எஸ், 7 தான். சரி, மேலே 7 தான் நினைக்கிறேன். மேல 6. ஓகே. இவங்க எதுக்கு நிக்கிறாங்க? பாடி கார்ட்ஸா? எஸ்ரா நிக்கிறாரு, வலது பக்கத்துல 6 பேரு, இடது பக்கத்துல 7 பேர் நிக்கிறாங்க. எதுக்காக நின்றுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எடுத்து கொடுக்கறதுக்கு, பிடிக்கிறதுக்கு? நான் அப்படி யோசிக்கல. ஆமா, ரிப்பீட் பண்றதுக்காக நினைக்கிறேன். ஏன்னா ஜனங்கள் பெருங்கூட்டம் நிக்கிறப்ப அன்னைக்கு மைக்கெல்லாம் கிடையாது. அப்ப என்ன பண்ணுவாங்க, சிலத்தில் தள்ளி தள்ளி அப்படியே நிற்பாங்க. நம்ம மதுரையிலேயே திருப்பிரசங்கம் பண்ணும்போது எங்க அப்பா பேசும்போது இன்னொருத்தர் அதை எடுத்து சொல்லுவார், 2வது ஆளு. அப்ப பேசுகிற முதல் ஆளு சத்தமா பேச முடியாதா இருக்கும். அப்ப 2வது ஆள் என்ன பண்ணுவாரு, நல்லா சத்தமா பேசுற ஆளை பேச சொல்லுவாங்க. அவரு அதே வார்த்தைகளை திருப்பி சத்தமா. அப்ப 2 அட்வான்டேஜ் என்னன்னா, ஒண்ணு 2வது முறை கேட்கிறாங்க, 2வது சத்தமா பேசுகிற ஆள். அப்ப ரொம்ப தூரத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணும், கேட்கும். இன்னைக்கு மைக்கெல்லாம் வந்துருச்சு, அன்றைக்கு அதெல்லாம் கிடையாது. ஆண்டு மலையின் மேல இருந்து பேசினார்னா அது தெளிவா ஜனங்கள் என்ன பண்ணிருக்கோம், போய் கிடைச்சிருக்கும். அப்ப இவர் பேசும் பொழுது அதை அவங்க ரிப்பீட் பண்ணிருக்கலாம், திருப்பி சொல்லுங்க. ஏன்னா அவங்க ஒன்றும் பக்கத்துல நின்றுக்க மாட்டாங்க, கொஞ்சம் தள்ளி தள்ளி நின்றுப்பாங்க. இப்ப அவங்க நின்று அதை வாசித்தார்கள். முக்கியமான ஒரு காரியம். எவ்வளவு சிரமம் இருந்துச்சு பாருங்களேன். இன்னைக்கெல்லாம் நமக்கு நம்மளே வீட்டில் உட்காந்து வாசிக்கவும் நமக்கு தெரியும். பிள்ளைங்களை வாசிக்க சொல்லு. காலையில் டேனியல் அவங்க சொன்னாங்க, நம்ம பிள்ளைகளுக்கு வாசிக்கவே தெரில, தமிழே வாசிக்க தெரிலன்னு வருத்தப்பட்டார். அதுக்கு ஒரு பைபிள் டெஸ்ட் வச்சிருமா வாசிக்கிறதுக்குங்க சொன்னாங்க. எப்பா எத்தனை பைபிள் டெஸ்ட் வைக்கிறது, இதெல்லாம் அப்பா அம்மா வேலை. சரியா? இன்னைக்கு எத்தனை பேர் செய்யணும் தெரியும். எங்கள் அப்பா அம்மா வாசித்தாகணும். எங்கள் அப்பா அம்மா சொல்லுவாங்க வாசிக்க. ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே எங்கள் அப்பாவுக்கு டென்ஷன். ஒரு சங்கீதம் மனப்பாடம் பண்ணி சொல்லலைன்னா சாப்பாடு கிடையாதுவாங்க. நம்ம ஊரில் எப்படி எத்தனை பேர் அப்படிலாம் நம்ம இப்போ சொல்ல முடியும்? அப்படிலாம் சொல்ல முடியாதுன்னு தெரியும் நினைக்கிறேன். ஆனால் வாசிக்கவா சொல்லலாமா, சொல்லக்கூடாதா? வாசி. எனக்கு காது கேட்க வாசிக்கணும், மொனன்னு வாசிக்கிறது இல்லை.
நான் மனசுக்குள்ளேயே வாசிக்கிறேன் அதெல்லாம் கிடையாது. சத்தமா வாசிக்கணும். ரொம்ப முக்கியமான காரியம். வாசிக்க தெரிஞ்சாதான் விளங்கும், விளங்குனாதான் மனசுல தங்குவோம். அப்பதாங்க படிக்க முடியும். அதான படிப்பு. வாசிக்கவே தெரியலன்னா முதல் கட்டத்துல அடி வாங்கிருச்சு. கல்வி எங்கிட்ட வரும்? எப்படி படிக்க முடியும்? நீங்க வாசிச்சீங்கன்னா எதையும் பார்த்த உடனே சும்மா வேடிக்கைலாம் பார்க்க மாட்டேங்க, உடனே என்ன பண்ணுவீங்க? வாசிச்சிடுவீங்க. அதான் இயற்கையா வர்றது. இயற்கையா வர்றது, சும்மாலாம் பார்க்க மாட்டோம். எழுத்து தெரியாதவன் ஏறக்குறைய அவன் கண் பார்வை இல்லாதவன். அவன் பார்ப்பான், ஆனா அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனால் கல்வி அறிவு உள்ளவன் என்ன பண்றான்னா, பார்த்தோன்னே என்ன பண்ணிடுவான்? அவனுக்கு அது எழுத்தா தெரியாது, வாக்கியமாய் தெரியும். அப்படியே அவன் வாசிக்கிறான். வாசித்தா புரியும், புரிஞ்சா மனசுல தங்கும், அவனுக்கு அது வளர்ச்சியை கொடுக்கும். அப்ப அடிப்படை ரொம்ப முக்கியம். முன்னாடிலாம் ஸ்கூல்ல வாத்தியார் வாசிக்க சொல்லுவாரு, பிள்ளைங்க போய் முன்னாடி போய் நின்று வாசிக்கணும். ஒரு பிள்ளை வாசிக்கும், எல்லா பிள்ளைகளும் என்ன பண்ணும்? அதை திருப்பி சொல்லுவாங்க. அப்படிலாம் ஸ்கூல்ல நடக்கும். இன்னைக்கு அதெல்லாம் எப்படி நடக்குன்னு தெரியல. இன்னைக்கு பிள்ளைகளுக்கு வாசிக்க தெரியல. கவர்மெண்ட்டே புலம்புது. அதுவும் இந்த கொரோனாவுக்கு பின்னாடி பிள்ளைங்க அந்த திறனெல்லாம் இழந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. அது மொபைல் வேற வந்துருச்சா, இன்னைக்கு பார்க்குறாங்க, வாசிக்கிறது கிடையாது. வாசிக்கணுங்க. வாசிக்கும் பொழுது கவனிக்கவும் செய்யணும். பைபிள்ல நீங்க உட்கார்ந்து வாசிங்க. 4 பேர் பிள்ளைங்க இருந்த குழந்தைகளோடு இருந்தீங்கன்னா ஒருத்தர் வாசிக்கணும், எல்லாரும் என்ன பண்ணும்? கேட்கணும். கேட்கிறாங்களான்றத நீங்க கவனிக்கணும். கவனிச்சாங்களான்றத நீங்க கேள்வி கேட்டு அதை உறுதிப்படுத்தணும். ஒரு கடமைக்கு சங்கீதத்தை வாசிட்டு ஆமேன்னு சொல்லிட்டு போயிட்டோம்னா அது இவங்களுக்கு விளங்கவே விளங்காது. ஒரு தகப்பன் வந்து அதை விளக்கி சொல்லணும். இங்க நடக்குது பாருங்க, ஆச்சரியமா இருக்கு, அற்புதமான காரியம். அப்ப எல்லாருக்கும் கேட்க வேண்டும் என்பதற்காக எஸ்ரா ஒரு மேடையில நிற்கிறான், பிரசங்க பீடத்தின் மேல் நிற்கிறான். எல்லாருக்கும் கேட்கணும் என்பதற்காக அதை திருப்பி சொல்வதற்கு சில நபர்கள் அங்கே நிற்கிறார்கள். 5வது வசனத்தை வாசிக்கிறேன். எஸ்ரா சகல ஜனங்களுக்கும் உயர நின்று சகல ஜனங்களும் காண புஸ்தகத்தை திறந்தான். சரி, அது முதல் 3 வசனத்துல சுருக்கமா சொல்லி முடிச்சுட்டாங்க. இங்கதான் அது எப்படி நடந்துச்சுன்ற ஒரு விளக்கம் அங்கே கொடுக்கப்படுது. எப்படி நடந்துச்சு? ஒரு பிரசங்க பீடத்துல நின்னாரு, பக்கத்துல ஒரு 6-7 பேரு நிற்கிறார்கள். அதுக்கப்புறம் எஸ்ரா என்ன பண்ணாரு? புத்தகத்தை திறந்தான். அதுவே ஒரு பெரிய காரியம். இப்ப திறந்த பொழுது என்ன நடந்துச்சு பாருங்களேன். ஜனங்கள் எல்லாரும் அதை திறந்த போது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள். ஏன்? மரியாதைங்க. தேவனுடைய வசனத்தை கேட்க போகிறோம் என்பதனால ஜனங்கள் என்ன பண்ணாங்க? எழுந்து நின்றார். நம்ம கலாச்சாரம் அப்படிங்க. ஒரு புத்தகத்தை காலில் தெரியாம எத்திட்டோம்னா என்ன பண்ணுவாங்க? தொட்டு கும்பிடுவாங்க. அது தெய்வம் என்ற ஒரு இல்லை, ஆனா மரியாதை தேவை. எல்லாவற்றுக்கும் ஒரு மரியாதை தேவை, ரொம்ப முக்கியமான ஒரு. அப்ப இந்த இடத்துல அது கனப்படுத்தத்தக்கதாக அங்க என்ன பண்ணாங்க? எழுந்து நிற்கிறாங்க. தூக்கி அப்படி போடல. ஒருவேளை இந்த புஸ்தகத்தை நான் மதிக்கிறேன் என்பதல்ல, இது தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிறதுனாலே நான் இதை அதிகமாக நேசிக்கிறேன் என்பதை நான் காட்ட வேண்டும். நான் இந்த தொழில் செய்யறதுனால, இந்த தொழில்னா எனக்கு பிரசங்கிக்கிறது தான் என்னுடைய தொழில். ஆண்டு அதுக்காக கலைச்சுன்னா என் மொபைலை கூட ஜன்னல் ஓரத்தில் வச்சிருவேன், என் பைபிளை ஜன்னல் ஓரத்தில் வைக்க மாட்டேன். ஏன்னா இதை பார்த்துக்க ஏதோ பணம் உள்ளுக்கு வச்சிருக்கான்னு தூக்கிட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, பிரசங்கிக்க முடியாது. இந்த பைபிளை மாத்துறதுக்கு என்ன பாடுபட்டேன் நான். இப்போதான் தைரியமா புது பைபிளை மாத்திருக்கேன். அவ்வளோ குறிப்புகள் இருக்கும். பைபிளுக்கு கனம் கொடுக்கும். இஸ்லாமியர்களை பார்த்துருக்கீங்களா? குர்ஆனை வைக்கிறதுக்கு ஒரு பலகை இருக்கும், அது மேலே தான் வைக்கணும். அதை மூடி வைப்பாங்க, துணியை போட்டு அழகாக மூடி வைப்பாங்க. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், ஒரு மிஷனரி பேசிக்கிட்டு இருக்கப்பா, ஃபாரினர் அமெரிக்கன், அவர் ஒரு ட்ரைபல் ஏரியாவில் போய் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கார்.
பைபிள் கீழே இருக்குது. அன்னைக்கு டேபிள் இல்லாம பைபிள் கீழே வச்சிருந்தாரு. அவர் எந்திச்சு நின்று பேசிட்டு இருந்தாரு. பேப்பர் பறந்துருச்சு. அவர் டக்குன்னு காலை வச்சு அந்த பேப்பரை பிடிச்சிட்டார். நீங்களே அச்சிச்சோன்னு வைங்க. நம்ம கலாச்சாரம் அப்படி. இந்த ஆஸ்திரேலியா வேர்ல்டு கப்பை வின் பண்ணப்ப ஒரு போட்டோ போட்டிருந்தாங்க. அந்த வேர்ல்டு கப்பு மேல 2 காலையை தூக்கி வச்சு ஒருத்த உட்கார்ந்து இருந்த மாதிரி. நம்ம ஊர்ல அப்படி பண்ண மாட்டோம். அவனுக்கு வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசமே கிடையாது. அவன் பாட்டு லெஃப்ட்ல எல்லாம் செய்வான். நம்ம இடது கையில செய்ய மாட்டோம். கல்ச்சர் அப்படி. ஏசியன் கல்ச்சர். இது ஏசியன் கல்ச்சர்ல எழுதப்பட்டது. அப்ப அவர் சொன்னார், அந்த மிஷனரி சொன்னாரு, நான் டக்குன்னு அந்த பேப்பரை காலில் வச்சு பிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அந்த கூட்டம் நான் பேசுறத கவனிக்கவே இல்லைன்னு சொன்னார். யாருமே நான் பேசுறத கவனிக்க மாட்டேன்ட்டாங்கன்னு சொன்னார். எஞ்சி போல, ஆனா டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க. அப்பதான் அவர் உணர்ந்திருக்காரு, நான் செஞ்சுட்டேன், தப்பு செஞ்சுட்டேன். ரொம்ப முக்கியங்க. அறிந்தோ அறியாமலோ நமக்கு அந்த கலாச்சாரம் உண்டு. ஒருத்தன் இடது கையில உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் கொடுத்தா எப்படி இருக்கும் உங்களுக்கு? இடது கையில கொடுக்குற, வாங்க மாட்டாங்க, வலது கையில கொடுங்க. அப்ப அந்த கலாச்சாரத்துல நம்ம வளர்ந்துருக்கோம். மரியாதை நமக்கு அவசியம். அதனால பெரியவங்க வரும்பொழுது என்ன பண்ணணும்னு சொல்றாரு, எழுந்து நெல்லு. ஏன்னா அந்த வருகிற மனிதனுக்கு என்ன பண்ணும், மரியாதை செலுத்தணும். இப்ப இந்த இடத்துல ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கத்தக்கதாக கூடி வந்தார்கள். எஸ்ரா அந்த புஸ்தகத்தை திறந்த போது என்ன பண்ணினார், ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள். மரியாதை வேணுங்க, நிச்சயமா வேணும். கர்த்தருடைய பந்தி எடுக்கிறப்ப கூட சிலர் கால் மேல கால் போட்டு கொஞ்சம் அருவருப்பா தான் இருக்கு சில நேரத்துல. ஆனா எப்படின்னு தெரியல, எனக்கு எப்படி வளர்ந்துருக்கீங்கன்னு தெரியல. அது செய்யக்கூடாது. ஒருவேளை நம்மளால் முழங்கால் படி போட முடியல, அது கேட்கல. ஆனா மரியாதையோடு பயபக்தியோடு கூட லெஃப்ட் ஹேண்ட்ல வாங்குறது, லெஃப்ட்ல தூக்கி கொடுக்கறது, அதெல்லாம் நம்முடைய நாட்டுக்கு ஏத்தது கிடையாதுங்க. மரியாதை வேண்டும். தேவனுடைய காரியத்துல 2 கையில வாங்குங்க, ஒத்த கையில வாங்கணும் கூட, 2 கையில வாங்குங்க. சரியா? மரியாதையாய் ஜாக்கிரதையாய் அதை நாம் கையாள வேண்டும். தேவனுடைய காரியம். அந்த மரியாதையை தான் இங்கே நம்ம வாசி. ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நில்லுங்கள் அப்படி சொல்லல, அவங்களே என்ன பண்ணாங்க, எந்திரிச்சு நின்னுட்டாங்க. 6வது வசனம். அப்பொழுது எஸ்ரா மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். உடனே வாசிக்க ஆரம்பிக்கல. எதுக்காக ஸ்தோத்தரித்திருப்பான் என்று நினைக்கிறீங்க? தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு கொடுத்தது. எந்த மக்களுக்கும் தேவனுடைய வார்த்தை கிடையாதுங்க. வேதம் உண்டு, யாரோ எழுதின வேதங்கள் உண்டு. ஆனால் இந்த புஸ்தகம் தேவன் நமக்கு கொடுத்த அவருடைய வார்த்தையா இருக்கிறது. அதை உபாகமத்துல சொல்லும் பொழுது வாசிக்கலாமே, சில பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக. நல்லா கவனிங்க. இன்னைக்கு நம்ம மொழியிலேயே இருக்குங்க, நம்ம மொழியிலேயே இருக்கிறது. உபாகமம் 6வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். 4வது அதிகாரம் நினைச்சுக்கோங்க. இஸ்ரேல் ஜனங்கள் வெளியே வந்த உடனே, எகிப்திலிருந்து வெளியே வந்த உடனே தேவன் கொடுத்த முதல் காரியம் தான் அவருடைய நியாயப்பிரமாணம் தான். அதான் தாவீது சொல்லும்போது, உன்னுடைய வசனம் என் கால்களுக்கு தீவும் பாதைக்கு. என்ன செய்யணும், எப்படி வாழணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி நமக்கு வழி காட்டும்படியாக அவருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். இது சட்ட புஸ்தகம் கிடையாதுங்க, இது வழிகாட்டும் ஆலோசனை. தேவனுடைய வார்த்தை எது அவருக்கு பிடிக்கும், எது அவருக்கு பிடிக்காது என்பதை தேவன் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். சிகரெட் குடிச்சா என்னங்க தப்பு? தண்ணி அடிச்சா என்னங்க தப்பு? சொல்லுங்களேன். இஸ்ரேல் ஜனங்கள் திராட்சை ரசம் எல்லாம் குடிச்சாங்களே, நம்ம மட்டும் ஏன் குடிக்கக்கூடாது? அது இங்கிலீஷ்ல சொன்னா நம்ம சாப்பிட்றது என்னதான், ஒயின். ஒயின் குடிக்கலாமா? இது ஒயின் கிடையாது, வெறும் திராட்சை ரசம். சரியா? குளிக்காத திராட்சை ரசம் நம்ம சாப்பிட்றது. ஆங்கிலத்தில் அது ஒயின் தான் சொல்லுவோம். ஒயின்னா திராட்சை ரசம் தான். சரியா? குடிக்கலாமா? சிகரெட் குடிக்கலாமா? நிச்சயமா குடிக்கலாம் சொல்ல மாட்டீங்க எனக்கு முன்னாடி. ஏன் குடிக்கக்கூடாது? இந்த சரீரத்தை அது கெடுக்கும். கெடுத்தானே, ஏன் சரீரம் கெட்டு போனா உங்களுக்கு என்ன? அண்ணா, தேவனுடைய ஆலயம். ஆண்டவர் சொல்ல, என் ஆலயத்தை கெடுக்கிறவனே நான் கெடுப்பேன்னு சொல்றார். ஆலயத்தை கெடுக்க எனக்கு உரிமை கிடையாது. இது நான் சம்பாதிச்சது கிடையாது.
நான் உருவாக்குனது கிடையாது, தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறது. அதோடு கூட தேவன் இதுக்குள்ளே வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த ஆலயத்துல அவர் குடியிருக்கல, எங்கதான் குடியிருக்கிறாரு? நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். அப்படியானால் இந்த சரீரத்துக்குள்ள என்ன புண்பட்ட மனச புகையை விட்டு ஆத்து சிறு குடிக்கிறேன் சொல்ற ஒரு என்னது வியாக்கியானம். எதுக்காக குடிக்கிற? புண்பட்ட மனச புகை ஊத்து ஆத்துறேன். அப்புறம் குடிக்கிறேன்னு சொல்லுவான், என்ன சொல்லலாம் தெரியல எனக்கு. அதான் ஒருத்தன் வந்து கிறிஸ்டியன் வந்து குட் ஃப்ரைடே அன்னைக்கு குடிச்சிட்டு விழுந்து கிடந்தானா. ஏண்டா குடிச்சேன்னா, எங்க ஆண்டவர் செத்து போயிட்டாரு அதான் குடிச்சேன். அப்புறம் ஈஸ்டர் அன்னைக்கும் குடிச்சிட்டானா, குடிச்சு விழுந்து கிடந்தா. ஏண்டா குடிச்சேன்? எங்க ஆண்டவர் உயிர் வந்துட்டார்ல. எதையாவது ஒன்ன சொல்லி குடிக்க வேண்டியது, உடலை கெடுத்துக்கிற வேண்டியது, இதுக்கு வேற ஆண்டவர் வேற இழுத்துக்கிற வேண்டியது. ஏன் செய்யக்கூடாது சொன்னா, நான் இன்னைக்கு காலையில் கூட சொன்னேன்ல, தேவனுடைய நாசியிலிருந்து புகை எழும்பிட்டு. நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்க ஒரு பையன் ஆண்டரை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். அவன் வந்து கம்யூனிஸ்ட் வேற, கடவுளையே நம்பாதவன். அவன்கிட்ட போய் நான் ஆண்டரை கடைசியா வருஷம் 3 வருஷம் முடிஞ்சிருச்சு. அதனால மெதுவாக போய் அவனோட பேசிட்டு இருந்தேன். அவனு மரியாதையை கேட்டுட்டு இருந்தான், ஆண்டரை பற்றி சொல்லிட்டு இருந்தேன். ஒரு கிறிஸ்டியன் வந்தான் பக்கத்துல. ஏய், ஆண்டோடைய நாசியில புகை எழும்பிட்டுன்னு போட்டிருக்கா, அப்ப ஆண்டோரே சிறுட்டு குடிச்சிருக்கிறாரா? செம்ம கோவம் வந்துருச்சு. நான் என்ன பேசிட்டு இருக்கிறேன், நீ என்ன வந்து சொல்ற? அது ஆண்டு சிகரெட் குடிச்சான்டா போட்டிருக்கு, என்ன நினைச்சு பேச பயங்கரமா திட்டிவிட்டேன். அவன் கிறிஸ்டியன் இத்தனைக்கு ஆமலை கொடுக்கணும். இப்படி பேசுற கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் இருக்காங்க, சரியா? அப்ப எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், மக்கள் வந்து எதையாவது ஒன்று சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் கிடையாது. இதை செய்யலாமா செய்யக்கூடாதான்னா, எது நம்முடைய வாழ்க்கைக்கு நன்மையோ அதை மட்டும்தான், எது தேவனுக்கு பிரியமில்லையோ, நம்முடைய வாழ்க்கையை கெடுக்குமோ அதை நான் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. அது தூக்கி எறியணும், வழியே கிடையாது. அப்பதான் பிழைக்கலாம். இல்லாட்டி அது நம்மளை இழுத்து கொண்டு போய் நாசம் பண்ணிடும். அதுதான் தேவன் வந்து எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது சொல்றார். வாசிடலாமா அந்த பகுதியை? 4வது அதிகாரம் 5வது வசன கடைசியில பாருங்களேன். நான் உங்களுக்கு கட்டளைகளையும் நியமங்களையும் போதித்தேன். ஆண்டு கொடுத்தது அதாங்க ஃபர்ஸ்ட். கட்டளைகளையும் நியமங்கள்னா நடக்க வேண்டிய வழிகளையும் உங்களுக்கு கொடுத்தேன். 6வது வசனம், ஆகையால் அவைகளை கை கொண்டு நடவுங்கள், ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவும் இதுவே உங்களுக்கு ஞானமும் விவேகமுமாயிருக்கும். அதை கை கொண்டு நடந்தா அதுதான் உங்களுக்கு என்னது? ஞானங்க, விவேகங்க. அப்படி நடக்கிற மனிதர்களை இந்த உலகத்தின் மக்கள் பார்த்து என்ன சொல்லுவாங்களாம்? அவர்கள் இந்த கட்டளைகளை எல்லாம் கேட்டு, உலகத்தின் மக்கள் கேட்டு, இந்த பெரிய ஜாதியே ஞானமும் விவேகமுள்ள ஜனங்கள் என்பார்கள். நீங்க பைபிளை மட்டும் ஒழுங்கா படிங்க, எல்லா ஞானத்தையும் ஆண்டவர் கொடுப்பாங்க. அக்கா வேற புத்தகம் படிக்க வேணாம் நான் சொல்லல. முதல்ல எதை படிங்க? பைபிளை படிங்க. அதை நீங்க ஆராய்ந்து பாருங்க. இதை படிக்க படிக்க, அதாவது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். பிள்ளைங்களுக்கு அதை சொல்லிக் கொடுங்க. முதல்ல பைபிளை வாசிடா. பரீட்சை ஆனாலும் எதை வாசி? முதல்ல பைபிளை வாசிட்டு அடுத்த பைபிளை வாசிக்கணும். கொஞ்சம் 10 நிமிஷம் முன்னாடி எந்திரிக்க வேண்டியது தானே. எந்திரிச்சு அந்த பைபிளை வாசிட்டு அடுத்ததுக்கு போ. அதை கட்டாய சொல்லித்தர வேண்டும். அப்ப அன்று சொல்ல, இதான் வேறு யாருக்குமே இப்படிப்பட்ட ஒண்ணு கிடையவே கிடையாது. சோ தேவனுடைய வார்த்தை என்னோடு கூட இருக்கிறது. யார் என்னோட இருக்கா? தேவனே இருக்கிறாருங்க. அவர் என்னோட கூட பேசுகிறார். அவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்பது மட்டுமல்ல, அவருடைய வார்த்தையை என் கையிலே தேவன் அதை கொடுத்து, அதற்கு நான் கனம் கொடுக்கணுமானா, ஆமாம், கனம் கொடுக்க வேண்டும். சரியா? ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நெகேமியாவுக்கு வந்துடலாம். 6வது வசனத்தை வாசம் நினைக்கிறேன். கர்த்தரை ஸ்தோத்தரித்தான் தேவனுடைய வார்த்தைக்காக, அது தங்கள் கையில இருப்பதற்காக. ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கைகளை குவித்து அதற்கு மறுமொழியாக ஆமேன் ஆமேன் என்று சொல்லி குனிந்து முகங்குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். எவ்வளவு மரியாதை! கைகளை குவித்து ஆமேன் ஆமேன் என்று சொன்னார்கள். அதோடு கூட குனிந்து அவரை முகங்குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார். நம்ம அப்படியெல்லாம் செய்யணும்னு அவசியம் கிடையாது. இந்த நாட்கள்ல இன்னைக்கு செய்கிற சில கூட்டத்தார் உண்டுங்க. சரியா?
அப்படியா செய்கையில் நம்ம காட்டணும் கூட அவசியம் இல்லை. ஆனால் அந்த மரியாதை நமக்கு வேணுமா வேணாமா? நன்றி ஆண்டவரே, புத்தகத்தை எனக்கு கொடுத்ததுக்காக நன்றி, இருக்கிற வார்த்தைகளுக்காக, அதை வாசிக்க எனக்கு தெரிந்ததுக்காக நன்றி நம்ம சொல்ல வேண்டும் தேவனுடைய வசனத்துக்காக. 7வது வசனம், எசுவா பானி பானி சரியா, எசுவா பானி செரபியா யாமின் அக்கூப் சபதாயி ஒபதியா ஒதியா மசையா கேலிதா அசரியா யோசபாத் ஆனான் பெல்லையா என்பவர்களும் லேவியரும் நியாயப்பிரமாணத்தை ஜனங்களுக்கு விளங்க பண்ணினார்கள். ஜனங்கள் தங்கள் நிலையிலே நின்றார்கள். உட்காரவே இல்லைங்க. இன்னும் முதல்ல எஸ்ரா வாசிக்கிறான், அதுக்கப்புறமா அதை விளங்க பண்ணினார்கள், அதை விளக்குனாங்க. இது வேற ஒரு கூட்டம், 4வது வசனத்தில் சொல்லப்பட்ட நபர்கள் அல்ல. சரியா? இவங்க வேத வசனத்தை என்ன பண்ணாங்க, என்ன சொல்லி இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு விளக்கம் சொன்னார்கள். அதான் 3வது வசனத்துல வாசித்தோம். காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும் எல்லாரும் நின்றுட்டே இருக்காங்க, கவனிச்சுட்டே இருக்காங்க. அப்ப என்னென்ன வாசம் பாருங்களேன், வாசித்தாங்க, கவனமா கேட்டாங்க, அதுக்கப்புறம் அதுக்கு விளக்கம் சொன்னார்கள், அதையும் கேட்டார்கள். 8வது வசனம், அவள் தேவனுடைய நியாயப்பிரமாண புத்தகத்தை தீர்க்கமாக வாசித்து, கவனமாக வாசித்து, அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவளுக்கு விளங்க பண்ணி, அது நடைமுறைக்கு கொண்டு வராங்க. சரியா? தீர்க்கமா வாசித்தாங்க, அர்த்தம் சொன்னாங்க, அதுக்கப்புறம் அதை விளங்க பண்ணினா உங்க வாழ்க்கையில அது எப்படி பொருந்தும் சொல்லி அதை பொருத்தி காட்டினார்கள். 9வது வசனம், ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடியால். ஏன் அழுதாங்க? இப்படியெல்லாம் சொல்லியிருக்கேன், நமக்கு தெரியாம கவனிக்காம போயிட்டோமே, கீழ்ப்படியாம போயிட்டோமே, எவ்வளோ நாட்கள் வீணா போச்சு, எவ்வளோ பேர் யுத்தத்துல மடிஞ்சு போனாங்க, செத்து போயிட்டாங்களே. இந்த வசனத்தை நமக்கு ஆண்டவர் எப்ப கொடுத்திருந்தா? மோசே காலத்திலேயே கொடுத்துட்டார். இந்த தேசத்துக்குள்ள அவங்க வர்றதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டாரு. ஆனா இவங்க என்ன பண்ணல? வாசிக்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை, அதன்படி நடக்கவும் இல்லை. அதனால எவ்வளவு பெரிய நஷ்டத்தை அவர்கள் அனுபவித்தார்கள். இப்பொழுது அதை உணர்றாங்க, அதனால அழுதார்கள். பின்னாடி ஒரு நாள் அழ வேண்டியது வருங்க. சரியா? கார்லோ அங்கிள் இந்த பில்டிங், இந்த இடம் வாங்குறது காரணமா இருந்தது. 40 வருஷம் அவங்க அசாமில் காட்டுப்பகுதியில் கரண்ட் கூட இல்லாம மிஷனரியா இருந்தவங்க, அமெரிக்கன் அவர். சரியா? அவர் இறக்க போறாரு. இறக்கிறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறா, ஐ ஃபெயில் காட், நான் இன்னும் எவ்வளவோ செஞ்சிருக்கணும் ஆண்டிருக்கா, நான் செய்யாம விட்டுட்டேன் அப்படி. அவர் பைபிள் காலேஜில் ஆரம்பிச்சார். இன்னைக்கு இருக்குது சில்சார்ன்ற இடத்துல. எத்தனையோ இஸ்லாமியர்கள் கூட ஆண்டவரிடத்துல வந்தாங்க அவர் மூலமா. எத்தனையோ மாணவர்கள் வேதாம் கல்லூரியில் படித்தாங்க. அவர் மூலமாக அவ்வளோ காரியங்கள் நடந்தது, அது தெரியும். ஆனால் அவர் மரிக்கும்போது சொன்னாரு, நான் செய்ய வேண்டிய அளவு செய்யலை, ஐ ஃபெயில்டு காட்னு சொன்னார். அவரே அப்படி சொன்னார்னா நம்மளாம் எந்த மூலையில போய் நிற்க பாருங்க. நிச்சயமாக ஒரு கட்டத்திலே நம்ம என்ன பண்ணுவோம், இன்னும் செஞ்சிருக்கலாமே, இன்னும் ஆண்டுக்காக வாழ்ந்திருக்கலாமே, இன்னும் நம்ம ஓடி இருக்கலாமேன்றத உணர்வு தான் நமக்கு இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருமே குறை உள்ளவர். ஓரளவுக்கா செஞ்சிருந்தோம்னா பரவாயில்லைங்க. அதனால பவுல் சொன்ன மாதிரியெல்லாம் நம்மளால சொல்ல முடியுமான்னு தெரியல. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், எனக்காக பரிசு வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாரு. இப்பெல்லாம் சொல்ல முடியுமான்னு தெரியல. இப்ப மட்டும் சொல்லிடாதீங்க, இன்னும் விழுந்து போகக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கடைசி மட்டும் ஓடி முடிச்சுட்டு உங்களால முடிஞ்சா சொல்லுங்க. ஆனா நிறைய நேரத்துல நம்ம என்னதான் சொல்லுவோம், ஐயோ நம்ம இன்னும் நல்லா ஓடி இருந்திருக்கலாம், அதான் சொல்லுவோம் நிச்சயமா. அப்ப இந்த ஜனங்கள் அழுதார்கள். பயங்கர ஃபெயிலியர், பயங்கரமான நஷ்டம். எவ்வளோ பேர் எவ்வளோ பிள்ளைகளை இழந்திருப்பாங்க. 70 வருஷம் அந்நிய தேசத்துல அவங்க கொடுமை அடைஞ்சாங்க. எவ்வளோ அழகா இருந்த தேசம் சுடுகாடா மாறி போச்சு.
பழைய சாலமோன் கட்டின ஆலயம் இல்லாம போயிடுச்சு. என்ன நாள் ரிப்பேர் பார்த்து தானே வச்சிருக்காங்க அந்த பட்டணத்தை. அந்த ஒரிஜினல் இல்லாம யாருனால? தேவன் வான் பண்ணிட்டே இருந்தார், சொல்லிக்கொண்டே இருந்தார். இவங்க என்ன பண்ணல? கேட்கல. அதனால ஏற்பட்ட நஷ்டம் யோசித்துக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பயப்படணும். அது நம்ம கடைசி வரைக்கும் என்ன பண்ணணும்? ஓடி முடிக்கணும். எவ்வளோ நல்லா ஓடி முடிக்க முடியுமோ அவ்வளோ நல்லா ஓடி முடிக்கணும். அப்போதான் நம்ம சந்தோஷமான. ஆனா இவங்க சொல்றாங்க, இவங்க எல்லாம் அழுத உடனே திர்ஷாத்தா எனப்பட்ட நெகேமியாவும் வேதபாரனாகிய எஸ்ராயினும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விளக்கி காட்டின லேவியரும் சகல ஜனங்களையும் நோக்கி, இந்த நாள் உங்கள் தேவனாய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அளவும் வேண்டாம். ஏன்னா பெரிய பெரிய காரியத்தை செஞ்சு முடிச்சிருக்காங்க. இப்போதான் அலங்கம் முடிஞ்சிருச்சு, எல்லாமே முடிஞ்சிச்சு, குடியேறிட்டாங்க. ஒரு ஊரே உருவாயிருச்சு. மறுபடியும் சுடுகாடா கிடந்த இடம் அழகா ஊராயிருச்சு. அதனால ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டிய நாள் இதுல அழகான்னு சொல்றாங்க. சரியா? 10ஆம் வசனத்தை வாசி முடிச்சிடறேன். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கும் பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன் என்றார். துக்கப்படுவது தவறு ஒன்றும் இல்லை. ஆனா நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டிய காரியம் ஏராளம் எனக்கு இருக்கு. ஸோ நன்றி உள்ளவளா இருப்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நன்றி உள்ளவளா இருந்தாலே தேவனுக்கு உண்மையுள்ளவளாகவும் இருப்போம். வெறும் நன்றி நன்றின்னு சொல்றது இல்லை. ஆனால் என் வாழ்க்கையில் ஆண்டு செய்த காரியங்கள், நான் எங்கே இருந்தேன், எப்படி ஆண்டு என்னை தூக்கி எடுத்தா, என்னை எவ்வளவு தூரம் அழகாய் கொண்டு வந்திருக்கான், நினைத்து நினைத்து ஆண்டுக்கு நான் நன்றி செலுத்திக்கிட்டே இருந்தேன்னா அவன் தாங்க உண்மையான ஒரு விசுவாசியா இருக்கும். நன்றியே சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன், நன்றி கெட்டவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் அது ரொம்ப முக்கியமான ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். பழச நினைச்சு இப்ப அழுகிறதுனால பிரயோஜனம் இல்லை. அழ வேண்டான்னு சொல்லலை, ஆனா பழச நினைச்சு அழுதுகிட்டே இருக்கிறதுனால பிரயோஜனம் கிடையாது. என் ஆண்டவர் என் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நான் நினைத்து அவரை நான் துதிக்க வேண்டும். அப்ப அந்த குறிப்பிட்ட இடத்துல அவங்க சொல்றாங்க, இது அழக்கூடிய நேரம் இல்லைப்பா, நீங்க கொண்டாடுங்க. ரொம்ப அழகான ஒரு பகுதி. இப்ப எதை சொல்ல வந்தேன்னு சொன்னா, அழகா அலங்கத்தை கட்டிட்டாங்க, வீடுகள் கட்டப்பட்டாச்சு, மக்கள் குடியேறிட்டாங்க. அடுத்து அவங்க செய்ததுதான் வார்த்தை. ஒரு இடத்துல ஆண்டு ஆகாயில சொல்லும் போது, தேவனுடைய வீடு எப்படி கிடக்கு? இடிஞ்சு போய் கிடக்குச்சு. நீங்க மச்சிப்பட்ட பாவப்பட்ட வீட்டுல, மாடி வீட்டுல குடியிருக்கீங்கப்பா, ஆண்டுடைய வீட்டை கட்டுங்க. அப்படின்னா ஏன் ஆண்டுடைய வீடு கட்டாம இருக்குன்னா இவங்க எங்க வரலன்னு அர்த்தம். கூடி வரவே இல்லை, தேவனுடைய ஆலயத்துல கூடி வரல, தேவனுடைய ஆலயத்துல வசனத்தை வாசிக்கல, அவங்க கேட்கல, தியானிக்கல, ஒண்ணுமே செய்யல. அவங்க வீட்டுல குடி இருந்துட்டு ஜாலியா அவங்க வீடை கட்ட பாக்குறாங்க. ஆண்டது வீடை கட்ட வேணான்னு சொல்லல, ஆனா எது இடிஞ்சு கிடக்குது? ஆலயம் இடிஞ்சு கிடக்குது. நீ அதை முதல்ல தேடுன்னு சொல்லி சொல்ற. ஸோ இங்க ஜனங்கள் எல்லாம் ரெடியானோடனே கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை கேட்க என்றார். ஆண்டுடைய வசனத்துக்கு முதலிடம் கொடுப்போம். ஆலயத்துல மட்டும் இல்லைங்க, ஆலயத்துல ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை கூடுறோம், பைபிள் ஸ்டடி சேர்த்தா 2 தடவை கூடுறோம், வசனத்தை கேட்க 2 இடம் தான். ஆனா அனுதினமும் தேவனுடைய வசனத்துல நம்ம உட்காரணும். நம்முடைய பிள்ளைகளை உட்கார வைக்கணும். சின்ன வயசுலயே அவங்கள என்ன பண்ணுங்க, கேட்கணும். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதை இப்ப செய்யாம விட்டுட்டீங்கன்னா பின்னாடி அதை செய்யறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரொம்ப நேரம் எடுக்காதீங்க. பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க இருக்கிற இடத்துல 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் வாசிச்சே உட்காந்துருக்காதீங்க, வெறுத்துருவாது. அதுகளுக்கு விளங்குற மாதிரி சுருக்கமா இருக்கணும். அதுக்கு விளங்குற மாதிரி உங்களை புறக்கிறாவே, அவங்களுக்கு விளங்குற மாதிரி. அவங்களுக்கு போர் அடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடணும், முடிச்சு. ஆனா பெருசாகும் போது அவங்களுக்கு இன்னும் 10 நிமிஷம் வாசி, 20 நிமிஷம் வாசி சொல்லிக் கொடுக்கணும். இல்லை சொல்ல சரியா? அப்ப தேவன் அதான் எதிர்பார்க்கணும். நம்முடைய பிள்ளைங்க சின்ன வயசுலேருந்தே அதை நேசிச்சு வளரணும். ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். ஆண்டுக்குள்ள வளருவது என்பது திடீர்னுலாம் நடக்காதுங்க. திடீர்னு ஒரு நாள் வந்துருமானா வரவே வராது. அது அப்படியே ஊறணும். அதுல ஊறி ஊறி வரும். பிள்ளைகளை தாத்துவோமா, ஜோம் பண்ணுவோமா? ஒரு நிமிஷம் கண்களை மூடி இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையை சோதிச்சு பார்க்கலாம். கவலீனமா இருப்போமானால் போச்சுங்க.
ஆலயத்தில் உட்கார்ந்துட்டு கூட அப்படியே நம்முடைய மனசு வேற பக்கம் அலபாயக்கூடாது, வேற எதையாவது யோசிச்சுட்டு கூடாது. வசனத்தை கவனமா கவனிக்கணும். ஜெபத்தோடு தான் வரணும். ஆண்டவரே, நான் போகிறேன், என்னுடைய வார்த்தையை நான் கேட்கணும், கவனமா கேட்கணும், புரிஞ்சுக்கணும், அதை என் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தணும் அப்படின்னு ஜெபத்தோட வந்தோம்னா நிச்சயமா ஆண்டவர் உதவி செய்வார். வேற நோக்கத்துக்காக ஆலயத்துக்கு வரக்கூடாது. வசனம் நமக்கு கொடுக்கப்பட்ட பெரிய ஆசீர்வாதம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாழ்ந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நம்ம பிழைச்சிருக்கிறதே அவருடைய வார்த்தையினால தான், அதை மறந்துடாது. அதை விட்டுட்டோம்னா செத்து போவோம். செத்து போவோம்னா சரீரத்தில் இல்லை, ஆவிக்கிற நிலைமையில மாதிரி மடிந்து போவோம். அதை விட்டுறாதீங்க. எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, உடைய வார்த்தைகளுக்காக நன்றி. இஸ்ரேல் ஜனங்கள் சரியான காரியத்தை செய்தார். அதை ஒரு நாளிலே பின்னதாகவும் விட்டு விட்டார்கள். அதனாலே தோற்று போனார்கள். எங்கள் கையிலே நீர் உங்களுடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறீர். அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க எங்களுக்கு கிருபை தான். கவனமாக தேவனுடைய வார்த்தையை நாங்கள் வாசிக்க கேட்க எங்களுக்கு கிருபை தான். அதை உள்வாங்க கிருபை தான். எங்கள் வாழ்க்கையிலே அதை நடைமுறைக்கு கொண்டு வர பலன் தான். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! இந்த உலகத்திலே கோடிக்கணக்கான மக்களுக்கு இல்லாத ஒரு பாக்கியம் எங்களுக்கு உண்டு. உடைய வார்த்தை எங்களோடு கூட அதை உணர்ந்தும் அதற்கு நன்றி செலுத்த, அதை கனப்படுத்த எங்களுக்கு கிருபை தான். நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இந்த வார்த்தைகள் எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென்.